சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்களை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கிய விரத மற்றும் விசேஷ நாட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னாக்கா மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவற்றை வைத்துத்தான் நாம் மாதக்கோள்களுடைய அடிப்படையில் மாத பலன்களை கணிக்கிறோம். அதே சமயம் வருடக்கோள்கள் அனைத்தும் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதக்கோள்களை அடிப்படையாக வைத்தும் ஒரு தனிப்பட்ட ராசிக்கு சந்திராசிரமம் அல்லது சந்திர நாடியின் அடிப்படையில் அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த சந்திர நாடியை வைத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எது போன்ற பலன்களை எந்தெந்த நாட்கள் எப்படி அனுபவிப்பார்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் விரதங்கள் மற்றும் விசேஷ நாட்களை பற்றி தற்போது பார்ப்போம். 22 அதாவது தை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 5ஆம் நாள் முழு பௌர்ணமி நிறைந்த அந்த நன்னாளில் பூச நட்சத்திரம் வருகிறது. பூச நட்சத்திரம் என்பது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாகவும் அவர் ஜனித்த நாளாகவும் கருதக்கூடிய இந்த தைப்பூசத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு உகந்த நாளாக அந்த தைப்பூச நாளை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அன்றைக்கு முருகனுக்காக விரதமிருந்து அன்றைய நாள் முருகனை நினைத்து கொண்டாடி வருபவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் பல திருப்புகழ்களில் உணர்த்திட்டு போயிருக்கிறார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கணி முக சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோகன சத்தியப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கட கபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மயில் மேல முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னா மிகப்பெரிய மேன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முக்கிய நாளாக இந்த தை மாதம் 22ஆம் நாள் தைப்பூசம் வருகிறது என்பதை இந்த மாதத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை அடுத்து வடலூர் வள்ளற் பெருமான் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று அனைவரோடும் அன்போடு அழைக்கக்கூடிய ஜோதியினுடைய தரிசனம் அன்றைக்கு தைப்பூச நாளிலேயே வடலூரில் நடக்கவிருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் பின்பு தை 26 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு விநாயகருடைய சிறப்பான ஒரு அமைப்பு வருகிறது. அன்றைக்கு விநாயக பெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படி என்கின்ற அமைப்பின்படி ஒரு நல்ல விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களில் அந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறது. அது வருகின்ற தை மாதம் 26 பிப்ரவரி 9ஆம் தேதி நிகழவிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்கள், அதாவது குழந்தை வரம் வேண்டி சஷ்டிக்கு விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தை 28ஆம் நாள் பிப்ரவரி 11ஆம் நாள் சனிக்கிழமை சஷ்டி திதி வருகிறது. அந்த சஷ்டி திதியின் போது விரதம் இருப்பவர்களுக்கு, அதாவது சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு அகப்பையில் குழந்தை வரும் என்ற சான்றின்படி முருகப்பெருமானை நோக்கி அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனை அடுத்து மாசி மாதம் 8ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அந்த அமாவாசையில் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, இறந்தவர்களை நினைத்து சாமி கும்பிட்றது, இது எல்லா விஷயங்களையும் அந்த அமாவாசை திதியின் போது நீங்கள் நிகழ்த்தி கொள்ளலாம். அதனை அடுத்து மற்றொரு சஷ்டியான மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் நாள் சஷ்டி திதி வருகிறது. அன்றைக்கும் நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு திருமண நாட்கள் மற்றும் சீமந்தம் செய்வதற்கு, தொழில் தொடங்க, கடன் வாங்குவதற்கு முக்கியமான நாட்களாக இருக்கும் நாட்களை இப்பொழுது பார்ப்போம். பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 12ஆம் தேதி, அதனை அடுத்து பிப்ரவரி 16, 22, 24, 23 ஆகிய தினங்கள் அனைத்தும் திருமணத்திற்கும் சீமந்தம் செலுத்துவதற்கும் தொழில் தொடங்க கடன் வாங்க உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதனை அடுத்து கிரகப்பிரவேசம் செய்வதற்காக பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி, பிப்ரவரியில் 10ஆம் தேதி, பிப்ரவரியில் 12 மற்றும் 24ஆம் தேதி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உகந்த நாட்களாக இருக்கிறது. இனி வரக்கூடிய அமைப்புகளில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் எவ்வாறு பலன்களை கொடுக்கும் என்று பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் விரய சனியாக இருந்து வந்த சனி பகவான் தற்போது கடந்த மாதத்தில்
ஜனவரி 17ஆம் தேதி ஆகிய சனி பயிற்சியில் பெரிய அளவிற்கான விரை அமைப்புகளிலிருந்து தாண்டி தற்பொழுது ஜென்ம சனியாக வந்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஜென்ம சனி அப்படிங்கிறது சந்திரன் மீது, அதாவது ஜனனகால சந்திரன் மீது கோச்சார சனி பிரயாணம் செய்யும் போது ஏற்படக்கூடியது அந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது சொல்கிறோம். பெரிய அளவிற்கான பாரம், அழுத்தம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், கசப்பான அனுபவங்களை கொடுத்து எது நல்லது கெட்டது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கக்கூடிய கிரகம் சனி. அந்த சனியினுடைய பீரியட் அப்படின்னாக்கா அஷ்டமச்சனி, ஜென்மசனி இந்த இரண்டும் ரொம்ப கடுமையான அமைப்புகளை கொண்டது. அப்போ ஏற்கனவே இதுகாலம் வரை அதிகமாக மன உளைச்சல்களையும் அதிக விரயங்களையும் அதிகப்படியான வேலையும் செய்து அதில் பெரிய அளவுக்கு ரிசல்ட் பார்க்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பொருளாதாரத்தையும் ஈட்டாமல் இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கான நன்மைகளை இந்த பிப்ரவரி மாதம் செய்ய இருக்கின்றது. எப்படின்னா, ராசிநாதன் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். அதே மாதிரி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். அப்போ தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, அதே மாதிரி இந்த ராசிக்கு தனகாரகனை நேரடியாக வந்திருக்கக்கூடிய மீனராசினுடைய அதிபதியாகிய குரு 2 in 1 இந்த குருவே அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிற்கான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதம் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தனஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தனம், குடும்பம், வாக்கு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தனஸ்தானாதிபதி. அந்த தனாதிபதி 2ஆம் இடத்திலேயே அவ்வளவு ஆட்சி பலத்தோடு இருப்பது ஒரு மிகப்பெரிய உந்துதலையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றம் இல்லை. பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். என்னதான் ஜென்மசனி என்றாலும் கூட பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை கும்பராசிக்காரர்கள் அடைந்திருக்கிறார்கள். கும்பராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். ஏனென்றால் தான் செய்யக்கூடிய வெற்றி மற்றும் அந்த முயற்சி அமைப்புகள் அத்தனையும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேஷராசியில் அமர்ந்திருக்கு. ராகு பொதுவாக மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற இடங்களில் அமர்ந்திருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஆமேடா, எருதுசுரா, நண்டுகன்னி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திடவே பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவிற்கான ஒரு நல்ல அமைப்புகளை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அதே போன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த செவ்வாயோடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் வீடு, வண்டி போன்ற அமைப்புகள் புதிதாக ரெனோவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த மாதங்கள் நடைபெறும். பெரிய அளவுக்கான அதில் சக்ஸஸும் கிடைக்கும். ஜென்மசனியினுடைய தாக்கங்கள் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு நல்லா தெரிய வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருவருடைய சனி சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பின்படி, இப்போ பௌர்ணமி சந்திரனாக இருக்கட்டும் அல்லது குருவினுடைய பார்வையாக இருக்கட்டும், இது போன்ற நிலைமைகளில் சுபத்துவமாக சுபர்களுடைய வீட்டில் அமர்ந்து தற்போது நல்ல ஆதிபத்தியம் உள்ள கிரகத்தினுடைய திசைகள் நடந்து கொண்டிருக்குமே ஆனால் பெரிய அளவிற்கான துன்பத்தை ஜென்மசனியில் இந்த கும்பராசிக்காரர்கள் அடைய மாட்டார்கள். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தின்படி நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருந்ததுன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பெரிய அளவுக்கு தனப்பிராப்தத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்து அதிபதி 3க்கு 2இல் இருப்பதால் பெரிய அளவுக்கு நன்மையும் வெற்றியையும் தேடி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து சூரியன், அதாவது இந்த ராசிக்கு ஆகாத தன்மை உள்ள சூரியன் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் ராசிக்கே வருகின்ற காரணத்தினால் அதில் மிக கவனமாக இருப்பது அவசியம். ஈகோவை தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அட்மினிஸ்ட்ரேஷனில் சில டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் தங்களுடைய, அதாவது கும்பத்தினுடைய அதிபதியான சனி பகவானுடைய நட்பு கிரகமான சுக்கிரன், புதன் 2 கிரகங்களுமே மகரம் மற்றும் கும்பத்திலேயே இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அமைப்பு சுபத்துவம் அப்படிங்கிறது சுப கிரகங்களோட, இயற்கை சுபகிரகங்களோடு இந்த பாவ கிரகம் இணைவது தான். அதாவது இயற்கை சுபகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மொத்தம் 4 சொல்ல முடியும். வளர்பிறை சந்திரன், அந்த வளர்பிறை சந்திரனும் சப்தமையை தாண்டி இருக்கக்கூடிய அல்லது சஷ்டியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பாதி அர்த்த சந்திரனை மேலாகவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதமான ஒன்று. அது பங்கமில்லாத பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா, அந்த சந்திரனோடு சேர்ந்திருக்கலாம். அல்லது குரு, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களில் இந்த சனி, இயற்கை பாவரன் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் இணைந்திருக்குமே ஆனால் அதை சுபத்துவம் என்று எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் 2 சுபகிரகங்கள் சுக்கிரன், புதன் 2மே இணைந்து
சனியின் மீது இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பிப்ரவரி மாதம் முழுக்க பெரிய அளவிற்கான நன்மைகளை நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. அதிலும் குறிப்பாக 12, 13 ஆகிய தினங்களில் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நிலைமை இருப்பதால் அவர்கள் அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் நல்ல தீர்வுகளை காண்பதற்கும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுத்து அன்றைய தினம் அவர்கள் நிறைவேற்றுவதற்கும் ஏதுவான நாட்களாக இந்த பிப்ரவரி மாதம் 12, 13ஆம் தேதிகளை அவர்கள் அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். செய்யவே கூடாத அமைப்பு அப்படின்னாக்கா 9ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 9, 10, 11ஆம் தேதிகள், இந்த 3 தேதிகளும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அன்றைய தினம் எதிலும் கவனம் தேவை. 1க்கு 10 முறை ஒரு விஷயத்தை யோசித்து செய்வது நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அந்த 3 தினங்களில் முக்கிய முடிவோ தூரதேச பிரயாணங்களோ அல்லது விவாதம் வாக்குவாதம் போன்ற அமைப்புகளை தவிர்த்துவிட்டு சிவபெருமானுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது மிக அவசியமான ஒன்று. பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் முன்னால் வரக்கூடிய பிரதோஷங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த பிரதோஷத்தின் போது நந்திக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்து கொள்வது பெரிய அளவிற்கான ரிலீஃபை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாதமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.